மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா, நம்ம தேவசேனா மேடத்தோட சூழ்ச்சினால நம்ம விஜய் குற்றவாளி இல்லை நிரபராதி அப்படின்றவங்க மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வரப்போகிற எபிசோடில் நம்ம மனோகரனை வச்சு கண்டிப்பாக நம்ம விஜய் குற்றவாளி இல்லை நிரபராதின்னு எல்லாரும் மத்தியில் நம்ம தேவசேனா மேடம் கண்டுபிடிக்க போகிறாங்க. ஆல்ரெடி பிளான் ஏல நம்ம தோத்துட்டோம் மல்லி. ஆனால் இதை நான் விட போகிறது கிடையாது. பிளான் பின்னு ஒன்று ஆப்ஷன் வச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் குற்றவாளி எல்லாருமே கையங்காலமாக சிக்க போகிறாங்கன்னு அவ்வளோ உறுதியை நம்ம தேவசேனா மேடம் நம்ம மல்லிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம அரவிந்த் சார் இந்த மல்லிக்கிட்டேருந்து எப்படியாச்சும் இந்த ஒரு உண்மையை வர வச்சிருந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ரஞ்சிதாவை சைக்காலஜி மூலிமா எல்லா ஒரு உண்மையுமே வர வச்சிடலான்னு பாடுபட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சுங்க. ஆனால் கண்டிப்பாக வரப்போகிற ஏரிங்கில் நம்ம மனோகரன் தாங்க முழு சாட்சியை நம்ம விஜய் சாரை காப்பாற்ற போகிறாங்க. மேடம் உண்மையிலே இந்த ஒரு கொலைக்கும் என் மாப்பிள்ளைக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. இந்த ராஜேஸ்வரியும் இந்த கதிரேசனும் மிரட்டுறதுனால தான் என் ரஞ்சிதா இப்படி இந்த ஒரு சாட்சி சொல்லிட்டா. ஆனால் உண்மையிலே ரஞ்சிதா அந்த ஒரு கொலையை பார்க்கல, ஆக்சிடெண்ட் ஆனது தான். இந்த மல்லி இவ்வளோ பாவம் விஜயை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு ரொம்பவே பாடுபட்டுட்டு இருக்கா. ஆனால் இந்த ஒரு தருணத்தில் இந்த ஒரு கேஸ் நீடிக்கக்கூடாது, விஜய் மாப்பிள்ளை தம்பி எப்படியாச்சும் ஜெயிலுக்குள்ளே இருக்குன்னு ரொம்பவே ரிஸ்க் எடுத்து இந்த ராஜேஸ்வரி படும் மோசமாக ரஞ்சிதாவை ஒரு சூழ்ச்சி வட்டத்தினால பாதிக்கப்பட வச்சிருக்கேன்னு நம்ம கதிரேசன் எல்லா உண்மையுமே சொல்ல போகிறாங்க. ஆனால் இருந்தாலுமே நம்ம கதிரேசன் இப்படி இந்த வக்கீலுக்கு எதிர்மாறாக இந்த ராஜேஸ்வரிக்கு எதிர்மாறாக பதில் சொல்லுவாங்க. நீதி நியாயத்துக்கு தர்மத்துக்கு மதியில் இவங்க கண்டிப்பாக வரப்போகிற இவங்கள நம்ம விஜய்க்கு ஒரு ஆதரவாக நம்ம தேவசேனா மேடம் கண்டிப்பாக நம்ம விஜயை காப்பாற்றணும்னு சொன்ன ஒரு நம்பிக்கைனால எல்லா உண்மையுமே அந்த ஒரு வீட்டில் நடந்துட்டு இருக்கிறத ஒப்பு வேற ஆணி வேறன்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் இருந்தாலுமே நம்ம கதிரேசன் கண்டிப்பாக பயங்கர கோவத்தில் தாங்க இருக்க போகிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம விஜய் சாருக்கு எதிர்மாறாக எந்த ஒரு கேஸும் இல்லைன்னு ரொம்பவே தைரியத்தில் தன்னம்பிக்கையோடு இருக்காங்க. ஆனால் நம்ம மனோகரன் சார் சொந்த வீட்டிலேருந்து இப்படி ஒரு கேஸுக்கு பதிலாக சொல்லுவாங்க அப்படின்ற உண்மை தெரியாமல் ரொம்பவே தத்தளிச்சுட்டு இருக்குங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லை காலில் தட்டிக்கங்க. அதே சமயம் நம்ம விஜய் சார் கூடிய சீக்கிரத்தில் குற்றவாளி இல்லை நிரபராதி அப்படின்னு ஜெயிலை விட்டு வெளியே வரணும். நம்ம தேவசேனா மேடம் இதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாருமே பிடிச்சி ஜெயிலில் போடணும் அப்படின்றது மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு.